திருப்பத்தூர் அருகே கருப்பூரில் பல நூற்றாண்டுகளாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பொன்னரசு கூத்த ஐயனார் ஸ்ரீ அஞ்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கருப்பூர் கிராமத்தில் காராள வெள்ளாளன் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான ஸ்ரீ பொன்னரசு கூத்த ஐயனார் கோவில் உள்ளது. இக்கிராமத்தின் காவல் தெய்வமாக உள்ள இந்த ஐயனாரை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குலதெய்வமாக வழிபடுகின்றனர். 13 ஆண்டுகளுக்கு பின்னர் இக்கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவையொட்டி பிரம்மாண்ட யாகசாலை அமைத்து ஐயனாருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் யாக குண்டங்கள் வைத்து சிவாச்சாரியார்கள் யாகசாலை பூஜையை நடத்தினர். முதற்கால யாகசாலை பூஜை பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 19ஆம் தேதி காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து கோபுர கலசத்தை வந்தடைந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பின்பு கோவிலில் கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்பு மூலவர்களான அருள்மிகு பொன்னரசு கூத்த ஐயனார், பூர்ணா தேவி, புஷ்கலா தேவி ஆகியோருக்கும் பரிவார தெய்வங்களான விநாயகர், பாலமுருகன், ஸ்ரீ அஞ்சியம்மாள், ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ சின்ன கருப்பர், சப்த கன்னிமார்கள், மதகடி காளி, ஆண்டிச்சாமி, நொண்டி கருப்பர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், கொல்லிமலை சித்தர், காக்கா புஜண்ட ரிஷி, குணசேகர சுவாமிகள் கலந்து கொண்டனர். சுற்றுவட்டார கிராமங்களான கருப்பூர், கோட்டையிருப்பு, சுண்ணாம்பிருப்பு, முறையூர், ஆலம்பட்டி, திருக்கலாப்பட்டி, ஐயாப்பட்டி, ரணசிங்கபுரம், நாட்டார்மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பட்டெடுத்து வந்து வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை கருப்பூர் கிராமத்தார்கள் செய்திருந்தனர்.